ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பெயர் பார்த்தீங்கன்னா தரணிதர். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ராயல் டெக். ஷாமி மற்றும் கூகுள் ரெண்டு பேரும் இணைந்து புதுசாக லான்ச் பண்ண மொபைல் தான் MI A3. இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா MI A1 மற்றும் MI A2 மொபைலோட சக்ஸஸ்ன்னு சொல்லலாம். இந்த மொபைலை நம்ம இந்த வீடியோவில் அன்பாக்சிங் பண்ணி இந்த மொபைல் எப்படி இருக்குது ஒரு குயிக் ரிவ்யூவும் பார்க்க போகிறோம். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாக்ஸுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா MI A3ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இமேஜஸும் கொடுத்துருக்காங்க. நாம் வாங்கியிருக்க வேரியண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 4GB RAM 64GB ROM வாங்கியிருக்கோம். பாக்ஸுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா சில ஸ்பெக் ஹைலைட்ஸ்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரி இப்போ நம்ம இதை அன்பாக்சிங் பண்ணலாம். பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு இன்ட்ரோ பார்த்துட்டு வந்துடுங்க. சரி வாங்க இப்போ நம்ம இன்ட்ரோ பார்க்கலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டே பார்த்தீங்கன்னா உள்ளார இன்னொரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குன்னு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணால் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டே பார்த்தீங்கன்னா நமக்கு சிம் ஐஜெக்ஷன் பின் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சில புக்லெட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. வாரண்டி கார்டு, யூசர் இன்ஃபர்மேஷன் கைட்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஃப்ரீயாக கேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் குவாலிட்டி கேஸ்ன்னு சொல்லலாம். ரொம்ப குவாலிட்டியான கேஸ்லாம் கிடையாது. வேணும்னா டெம்பரரியாக வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பாக்ஸ்குள்ளே கவரில் ஃபோன் வச்சு கொடுத்துருக்காங்க. சரி நம்ம ஃபோனை கவர்லேருந்து எடுத்து ஓரமாக வச்சுட்டு வேறு என்ன பாக்ஸில் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபோன் எடுத்து ஃபஸ்ட்டு அந்த மேலே ஒட்டியிருக்க ஸ்டிக்கரை பீல் பண்ணிடுவோம். அதை பீல் பண்ணதுக்கப்புறம் ஃபோனை வந்து டக்குன்னு ஒரு குயிக்காக பூட் பண்ணிவிட்டு ஃபோனை பற்றி பார்க்கலாம். ஃபோன் பூட் ஆகிடுச்சு. சரி இப்போ நம்ம ஃபோனை எடுத்து கொஞ்சம் டீட்டெயிலாக என்னென்ன கொடுத்துருக்காங்க ஃபோன்லன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஃபோனோட டிசைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பின்னாடி டிசைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3D கர்வ்டு கிளாஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கிளாஸை ப்ரொடெக்ஷன் பண்ணுறதுக்காக கொரில்லா கிளாஸ் 5ஆல் கவர் பண்ணியிருக்காங்க. கர்வ்டு கிளாஸ்னால உங்களுக்கு கையில் பிடிக்கிறதுக்கு காம்பேக்டாக இருக்குது. அதுவும் இல்லாமல் அந்த டிசைனில் ஒரு எஸ் ஷேப்டு பேட்டர்ன் வருதுன்னு சொல்லலாம். அது நீங்கள் நார்மலாக பார்க்குறப்ப அவ்வளோக்கும் தெரியாது. அதே இந்த மாதிரி லைட்னிங் கண்டிஷனில் இல்லைனா ஏதாச்சும் லைட் பட்டால் உங்களுக்கு அந்த எஸ் ஷேப்டு பேட்டர்ன் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். நல்லா உங்களுக்கு தெரியும் அந்த பேட்டர்ன். லாஸ்ட்டாக இந்த ஃபோனோட டிசைன் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா லுக் வைஸும் சரி பில்ட் வைஸும் சரி சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒரு பிரச்சனையும் கிடையாது. டிசைன் சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். சரி ஓகே, இப்போ நம்ம அந்த டிசைன் அப்படியே திருப்பி முன்னாடி பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே MI A3ல் பார்த்தீங்கன்னா 6.08 இன்ச் HD+. ஆமாம், நமக்கு இதில் பார்த்தீங்கன்னா HD+ ரெசல்யூஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஃபுல் HD ரெசல்யூஷன் கொடுக்கல. ஆனால் இந்த டிஸ்பிளேயில் இன்னொரு அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பர் AMOLED ஸ்க்ரீன் யூஸ் பண்ணியிருக்காங்க. உடனே இப்போ உங்களுக்கு தோணும் என்னடா இந்த ப்ரைஸ்க்கு HD+ தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தோணும். என்னையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா HD+ தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இருந்தாலும் சூப்பர் AMOLED ஸ்க்ரீன் கொடுத்துருக்கனால எனக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனையாக தோணலை. இது இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக டவுட் இருக்கும். அதனால் உங்களுக்கு சைட் பை சைட் கம்பேரிஷன் காட்டுறேன். டாப்பில் இருக்க மொபைல் பார்த்தீங்கன்னா ஃபுல் HD+, ஆனால் IPS ஸ்க்ரீன் தான். நார்மலாக எல்லா மொபைலில் இருக்க ஸ்க்ரீனு. அதே பாட்டமில் இருக்க ஃபோன் பார்த்தீங்கன்னா HD+ தான், ஆனால் சூப்பர் AMOLED ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு ஃபோன்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரே வீடியோ தான் ப்ளே ஆகுது. இப்போ உங்களுக்கு தெரியும் எந்த ஃபோனில் வீடியோ குவாலிட்டி நல்லா இருக்குன்ட்டு. என்கிட்ட கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் சூப்பர் AMOLED தான் சொல்லுவேன். ஏன்னா AMOLED ஸ்க்ரீனால் அது பிளாக்ஸ்லாம் நல்லா டீட்டெயில்ஸாக தெரியுது. கலர்ஸ் நல்லா வைப்ரண்ட்டாக இருக்குது. நார்மலாக பார்க்குறதுக்கு ரெண்டு ஃபோனில் பார்த்தீங்கன்னா சூப்பர் AMOLED தான் எனக்கு பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கும் அதான் பிடிக்கும். அதனால் நான் இந்த மொபைலில் இருக்க HD+ ஸ்க்ரீனை வந்து பெரிய நெகட்டிவாக நான் சொல்லலை, நார்மல் நெகட்டிவாக தான் நான் சொல்கிறேன். உங்களுக்கு இந்த டிஸ்பிளே பிடிச்சிருக்கா இல்லையாண்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இப்போ வர ஃபோன்ஸ்லலாம் AMOLED ஸ்க்ரீன் கொடுத்தாலே கண்டிப்பாக அதோட இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் சேர்த்து கொடுக்குறாங்க. இந்த ஃபோன்லையும் பார்த்தீங்கன்னா அது இருக்குது. இதை வந்து ஷாமி பார்த்தீங்கன்னா 7th ஜென்ரேஷன் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்ன தான் 7th ஜென்ரேஷனாக இருந்தாலும் இப்போதைக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ரொம்ப ஸ்பீடாக இருக்குன்னு சொல்ல முடியாது, நார்மலாக இருக்குன்னு சொல்லலாம். இதை வேணால் ஃபியூச்சர் அப்டேட்ஸில் கொஞ்சம் சரி பண்ணுவாங்கன்னு நம்பலாம். ஆனால் ஃபிங்கர் பிரிண்ட் ரீடிங்கோட அக்யூரஸின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் அன்லாக் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் அன்லாக் பற்றி ஒரு குறையும் இல்லை, அது நல்லா ஃபாஸ்ட்டாக ரெஸ்பான்சிவாக இருக்குது. ஃபேஸ் அன்லாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. நெக்ஸ்ட்டு இந்த ஃபோனில் வைட் L1 சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இதனால் என்ன யூஸ்னால் நீங்கள் வந்து Amazon Prime, Netflix அந்த மாதிரி ஸ்ட்ரீமிங் ஆப்ஸ்லலாம் வீடியோஸ் வந்து HDயில் பார்க்கலாம். டிஸ்பிளேக்கு சைடில் நமக்கு என்னென்ன போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் பட்டனும் வால்யூம் ராக்கர் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. நல்ல பட்டன்ஸ் டாக்டைலாக இருக்குன்னு சொல்லலாம். அப்படியே டாப்புக்கு வந்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துகிட்டு உங்களுக்கு IR பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. MI A2ல் வந்து ஹெட்ஃபோன் ஜாக்கை கட் பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ வந்து MI A3ல் திருப்பி கொண்டு வந்துட்டாங்க. அப்படியே அதுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. அப்படியே அந்த பக்கம் லெஃப்ட் சைடு வந்தீங்கன்னா உங்களுக்கு சிம் ஸ்லாட் இருக்குது.
இந்த ஸ்லாட் பார்த்தீங்கன்னா ஒரு ஹைப்ரிட் ஸ்லாட். இந்த ஸ்லாட்டில் நீங்கள் ஒரு சிம் ஒரு மெமரி கார்டு போட்டு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா 2 சிம் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துகிட்டே உங்களுக்கு டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் கிரில் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர்ஸ்லேருந்து வர சவுண்டு பார்த்தீங்கன்னா நல்லா லவுடாக கிளியராக இருக்குது. ஸ்பீக்கர்ஸில் ஒரு பிரச்சனையும் கிடையாது. அப்படியே பேக் சைடு வந்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் பேக் சைடு ஃபுல்லாக கிளாஸால் கவர் பண்ணியிருக்காங்கன்ட்டு. கிளாஸால் பண்ணனால ஃபிங்கர் பிரிண்ட் ஈஸியாக கேட்சப் ஆகும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து கேஸ் போட்டு தான் யூஸ் பண்ணி ஆகணும். அடுத்தது ஒரு ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. அதில் ப்ரைமரி கேமரா வந்து 48 மெகா பிக்சல் சோனி IMX 586 சென்சார் கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா f1.8 அப்பாச்சரில் பில்ட் பண்ணியிருக்குது. அடுத்தது செகண்டரி கேமரா வந்து 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 118 டிகிரி ஃபீல்ட் ஆஃப் வியூ வரைக்கும் ஃபோட்டோஸ் எடுக்கும். அடுத்தது லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சாருக்காக கொடுத்துருக்காங்க. இந்த சென்சார் பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட் ஷாட்ஸ்லாம் எடுக்க ஹெல்ப் பண்ணும். இது பார்த்தீங்கன்னா f2.4 அப்பாச்சரில் பில்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ட்ரிபிள் கேமரா செட்டப்புக்கு கீழே ஒரு டூயல் LED ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ நம்ம கேமராவை பற்றி பார்த்தனால கேமரா ஆப்குள்ளே போய் பார்ப்போம். கேமரா ஆப் பார்த்தீங்கன்னா எப்போ போல் எல்லா ரெட்மி ஃபோன்ஸில் இருக்க மாதிரி தான் இன்டர்ஃபேஸ், வேறு எதுவும் புதுசாக மாற்றலை. கீழே பார்த்தீங்கன்னா அந்த கேமரா ஸ்விட்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 1Hனா எப்போ போல் நார்மலாக ப்ரைமரி கேமரா. அதுக்கு ரைட் சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 2H டெலஃபோட்டோ கேமரா. லெஃப்ட் சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா. அடுத்தது மோட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எல்லா ரெட்மி ஃபோன்ஸ்லையும் கொடுக்குற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோ மோடு இருக்குது. அப்புறம் போர்ட்ரேட் மோடில் பார்த்தீங்கன்னா பொக்கே, அதாவது அந்த பிளர் அமௌண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம் போர்ட்ரேட் ஷாட்ஸ் எடுக்கிறதுக்கு. அடுத்தது டெடிகேட்டடாக ஒரு நைட் மோட் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பனோராமா மோட். அடுத்தது ப்ரோ மோட். 48 மெகா பிக்சல் உங்களுக்கு ஷார்ட் எடுக்கணும்னா இந்த ப்ரோ மோடில் இருக்க ஆப்ஷன் ஆன் பண்ணி ஆகணும். இந்த ஆப்ஷன் ஆன் பண்ணலன்னா எப்போ போல் டிஃபால்ட்டாக இருக்க 12 மெகா பிக்சல் தான் ஷார்ட் எடுக்கும். இப்போது ரியர் கேமரா பற்றி கொஞ்சம் பேசுனதுனால இப்போ ரியர் கேமராவில் எடுத்த சில ஃபோட்டோ சாம்பிள்ஸ்லாம் பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க சாம்பிள்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஃபோன்லேருந்து கேப்சர் பண்ணது தான், எந்த ஒரு எடிட்டும் பண்ணலை. அதில் லெஃப்ட் சைடுன்னு பார்த்தீங்கன்னா எப்போ போல் நார்மலாக டிஃபால்ட்டாக எடுத்த நார்மல் கேமரா. அதே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அல்ட்ரா வைட் ஆங்கிளும் காமிக்கிறேன். அதே மாதிரி 2H, அதாவது நான் ஆப்டிக்கல் ஜூமும் காட்டியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் நார்மலுக்கும் அல்ட்ரா வைட் ஆங்கிளுக்கும். அதே மாதிரி நார்மலுக்கும் 2Hக்கும். நார்மல் மோடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீடைல்ஸ்னால சூப்பராக இருக்குது. முக்கியமாக அந்த டைனாமிக் ரேஞ்ச், அந்த ஸ்கைலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியுது. டைனாமிக் ரேஞ்சு சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். அடுத்தது அதே மாதிரி வைட் ஆங்கிள் கேமராலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 118 டிகிரி ஃபீல்ட் ஆஃப் வியூ வரைக்கும் காட்டுது. பார்க்குறதுக்கு இமேஜ் நல்லா வைடாக தெரியுது. அடுத்தது 2H ஜூமில் எடுத்தது பார்த்தீங்கன்னா குவாலிட்டியும் லாஸ் ஆகலை, அதே மாதிரி டீட்டெயில்ஸும் லாஸ் ஆகாமல் கிடைக்குது. இதுவும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லலாம் 2H ஜூமில் எடுத்த இமேஜும். அடுத்தது இமேஜோட குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்காவாக இருக்குன்னு சொல்லலாம். அதுவும் இல்லாமல் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக டிஃபால்ட்டாக எடுத்த 12 மெகா பிக்சலில் தான் எடுத்தது. அதே நீங்கள் இப்போ 48 மெகா பிக்சல்லாம் எடுத்திங்கன்னா இன்னும் உங்களுக்கு குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். இன்னும் உங்களுக்கு இமேஜ் குவாலிட்டி சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு போர்ட்ரேட் ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. இப்போ இந்த சாம்பிள்ஸில் எடுத்திருக்க சைக்கிள் பார்த்தீங்கன்னா நல்ல ஃபோக்கஸிங் ஆகிருக்கு. பேக்ரவுண்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நல்ல பிளர் ஆகிருக்கு. அதனால் போர்ட்ரேட் மோடில் எடுக்கிற ஃபோட்டோஸும் நல்லா இருக்குது ரொம்பவே. அடுத்தது ஒரு டெடிகேட்டடாக நைட் மோட் கொடுத்துருக்காங்க. நார்மலாக எடுக்கிற ஷார்ட்ஸுக்கும் நைட் மோடை யூஸ் பண்ணி எடுக்கிற ஷார்ட்ஸுக்கும் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியுது. நாய்ஸ் இன்னும் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி டீட்டெயில்ஸும் இம்ப்ரூவ் ஆகிருக்கு நைட் மோடை யூஸ் பண்ணுறப்ப. இதே இந்த அப்பார்ட்மெண்ட் ஷார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ கலர் நார்மல் மோடில் விட அந்த நைட் மோடில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக இருக்குது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நைட் மோட் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க வீடியோ பார்த்தீங்கன்னா MI A3 மொபைல் எடுத்த வீடியோ. இது பார்த்தீங்கன்னா 1080p 30 fps வச்சு எடுத்த வீடியோ. 1080p 30 fpsல பார்த்தீங்கன்னா AIS சப்போர்ட் இருக்குது. அதனால் வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், ஸ்டெபிலைசேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், கலர்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், லீஃபோட கலர்ஸ். ஃபோக்கஸிங் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு செல்ஃபி கேமராவுக்கு வந்தீங்கன்னா 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா f2.0 அப்பாச்சரில் பில்ட் பண்ணியிருக்குது. செல்ஃபி கேமரா வந்து ரியர் கேமராவோட இன்னும் கொஞ்சம் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லலாம். 32 மெகா பிக்சல்னால உங்களுக்கு நல்ல இமேஜ் குவாலிட்டி நல்லா இருக்குது. டீட்டெயில்ஸ்னால் கொஞ்சம் நல்லா இருக்குது. முக்கியமாக அந்த ஸ்கின் டோனுன்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக நார்மலாக இருக்குது, ரொம்ப ஓவராக தான் இல்லை. நெக்ஸ்ட்டு போர்ட்ரேட் ஷாட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுது. பிளர் பார்த்தீங்கன்னா நல்லா ஆகுது. முக்கியமாக அந்த எட்ஜ் டிடெக்ஷன் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்குது. சில மைனர் பக்ஸ்லாம் இருக்குது. இதுவும் கண்டிப்பாக அப்டேட்ஸில் சரி பண்ணுவாங்க நம்பலாம். மற்றபடி செல்ஃபி கேமராவில் வேறு எதுவும் பெரிய பிரச்சனைலாம் இல்லை. செல்ஃபி லவர்ஸாக நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபோனை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி, ஓகே. இப்போ நம்ம கேமரா பற்றி ரொம்ப பேசாச்சுன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ அடுத்தது அப்படியே ப்ராசஸருக்கு வருவோம். இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா Qualcomm Snapdragon 665 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. 11 நானோமீட்டரில் பில்ட் பண்ணது. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டோகோர் ப்ராசஸர்னு சொல்லலாம். ஜிபியூக்குன்னு பார்த்தீங்கன்னா Adreno 610 யூஸ் பண்ணியிருக்காங்க.
இந்த ஃபோனில் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு பார்த்தீங்கன்னா Android 9, அதாவது Android Pie கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த ஃபோனில் அப்டேட்ஸ் பற்றி ஒரு பிரச்சனையும் கண்டிப்பாக நீங்கள் ஃபேஸ் பண்ண மாட்டீங்க. ஏன்னா இந்த ஃபோன் கூகுளோட Android 1 ப்ரோக்ராம் வந்து ரிலீஸ் பண்ணுது. நீங்கள் கூகுள் பிக்சல் ஃபோன் வாங்கினா அதில் எப்படி ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ இல்லை எப்படி அப்டேட்ஸ் கிடைக்குதோ அதை நீங்கள் கண்டிப்பாக இந்த ஃபோனில் பார்க்கலாம். இந்த ஃபோனில் AnTuTu பெஞ்ச்மார்க் ஸ்கோர் வந்து 1,40,000 கிட்டத்தட்ட வருது. இந்த சிப்செட் ஒரு ஃபாஸ்ட்டான சிப்செட்லாம் சொல்ல முடியாது. நம்ம நார்மல் டே டு டே யூசேஜுக்கு ஒரு ஆப்லேருந்து இன்னொரு ஆப் ஸ்விட்ச் பண்ணாலோ இல்லை சோஷியல் மீடியா ஆப்ஸ் இல்லை இன்டர்நெட்லாம் ப்ரௌஸ் பண்ணாலோ எந்த ஒரு லேகும் கிடையாது, நல்லா ஃப்ளூயிடாக ரன் ஆகுது. அடுத்தது கேம்ஸுன்னு பார்த்தீங்கன்னா எல்லா நார்மல் கேம்ஸும் கண்டிப்பாக விளாடலாம். அதே இந்த ஹை எண்ட் கேம்ஸ், அதாவது இந்த பப்ஜி ஆஸ்ஃபால்ட்டெல்லாம் நீங்கள் விளாடலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பப்ஜி கேம் ப்ளே பண்ணி காட்டியிருக்கேன். இந்த ஃபோனில் நீங்கள் விளாட்றப்ப டிஃபால்ட்டாக நார்மல் கிராஃபிக்ஸில் தான் செட் ஆகிருக்கு, ஹை கிராஃபிக்ஸில் செட் ஆகலை. நார்மல் கிராஃபிக்ஸில் விளாட்றப்ப நீங்கள் எந்த ஒரு லேகும் கிடையாது. ரொம்ப நேரம் விளாண்டிங்கன்னா கண்டிப்பாக லேக் வர வாய்ப்பு இருக்குது. அதே நீங்கள் நார்மலாக தான் விளாடுவீங்கன்னா எந்த ஒரு லேகும் கிடையாது. மொத்தத்தில் இந்த சிப்செட் ஒரு புது சிப்செட். இத்தனை ஃபீச்சர்ஸ் ஃபோனில் கொடுத்துட்டு இந்த சிப்செட்டில் கொஞ்சம் கட் ஆஃப் பண்ணது எனக்கு ஒரு பெரிய நெகட்டிவாக தோணலை. சிப்செட் எனக்கு ஓகே தான் நான் சொல்லுவேன். சரி, ஓகே, லாஸ்ட்டாக இந்த ஃபோனோட பேட்ரி பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் பேட்ரி வந்து 4030 mAh பேட்ரி கொடுத்துருக்காங்க. இந்த பேட்ரி பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் உங்களுக்கு தாக்கு பிடிக்கும். சரி, ஓகே, நான் சிம்பிளாக சொல்கிறேன். நீங்கள் நார்மல் யூஸராக இருந்தீங்கன்னா இந்த ஃபோன் உங்களுக்கு 1.5 நாள்லேருந்து 2 நாள் வரைக்கும் கண்டிப்பாக பேக்கப் தரும். அதே நீங்கள் ஹை யூஸர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 1 நாள் பேக்கப் வரும். நீங்கள் அடுத்த நாள் தான் சார்ஜ் போகிற மாதிரி இருக்கும். அடுத்த நாள் சார்ஜ் போகிறத பற்றி பேசினனால இப்போ நம்ம சார்ஜிங்கை பற்றி பேசுவோம். இந்த ஃபோனில் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் 18 வாட்ஸ் சார்ஜர் சப்போர்ட் இருக்குன்ட்டு. ஆனால் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 வாட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. எனக்கு ஃபோன் ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஏறணும் அப்படின்னா நீங்கள் அந்த 18 வாட்ஸ் சார்ஜரை தனியாக ஆன்லைனில் பை பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இந்த பாக்ஸில் கொடுத்த 10 வாட்ஸ் சார்ஜரே ஓகேன்னு சொன்னீங்கன்னா இந்த 10 வாட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா 0 to 40% வந்து 30 மினிட்ஸில் ஆயிடுது. அதே வந்து ஃபுல் ஆகிறதுக்கு, அதாவது 100% ஆகிறதுக்கு உங்களுக்கு 2.5 மணி நேரம் கிட்டத்தட்ட ஆயிடுது. இந்த பேட்டரியோட சார்ஜர்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரியாரிட்டி தான், உங்களுக்கு ஓகேவா நீங்கள் தான் சொல்லணும். சரி, ஓகேடா, இந்த ஃபோனை பற்றி நீ ரொம்ப பேசிட்ட, கடைசியாக இந்த ஃபோன் நல்லா இருக்கா இல்லையா, வாங்கலாமா வாங்க வேணாமா அப்படிலாம் நீங்கள் கேட்டிங்கன்னா உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் ஒரு ஆன்சர் சொல்லணுன்னா, எனக்கு ஒரு ஃபோன் வேணும், அந்த ஃபோனில் எனக்கு ஒரு க்ளீனான ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். முக்கியமாக எனக்கு கூகுள் கிட்டேருந்து அப்டேட்ஸ்லாம் சீக்கிரமாக வேணும். அதை விட முக்கியமாக எனக்கு ஃபோனில் எந்த ஒரு கம்பெனி ஆட்ஸ்லாம் வரக்கூடாது. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு டிசைன் வேணும். அது பார்க்குறதுக்கும் சரி, கையில் பிடிக்கிறதுக்கும் சரி, நல்லா காம்பேக்டாக சூப்பராக இருக்கணும். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு டிஸ்பிளேவும் மெயின் ப்ரியாரிட்டி தான். எனக்கு கண்டிப்பாக சூப்பர் AMOLED ஸ்க்ரீன் வேணும். அது HD+ஆக இருந்தாலும் ஓகே. நீங்கள் காட்டின கம்பேரிஷனில் ஃபுல் HD+ IPS ஸ்க்ரீனை விட HD+ சூப்பர் AMOLED ஸ்க்ரீனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு ஃபோனில் எனக்கு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வேணும். அது ஃபாஸ்ட்டாகவும் இருக்கணும், அக்யூரஸியாகவும் இருக்கணும். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப கண்டிப்பாக ஒரு தாறுமாறான ஒரு ட்ரிபிள் கேமரா செட்டப் வேணும். அதை விட பக்காவான ஒரு செல்ஃபி கேமரா வேணும். லாஸ்ட்டாக எனக்கு ஃபோனில் ஒரு 4000 mAh கிட்டத்தட்ட பேட்ரி வேணும். இப்போ நான் சொன்ன ஃபியூச்சர்ஸ் எல்லாம் சேர்த்து எனக்கு கண்டிப்பாக ஒரு 15,000 பட்ஜெட்குள்ளே வேணும், ஒரு 15,000 ரூபாய்க்குள்ளே வேணும். அப்படிலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஃபோனை ஷாமி இந்தியாவில் 4GB RAM 64GB ரோம் பார்த்தீங்கன்னா 13,000, அதாவது 13,000 ரூபாய்க்கும், அதே 6GB RAM 128GB வந்து 16,000 ரூபாய்க்கும் லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் இதுக்கு முன்னாடி சொன்ன ஃபியூச்சர்ஸ்லாம் தான் என்னோடய மெயின் ப்ரியாரிட்டி. இதெல்லாம் தான் எனக்கு கண்டிப்பாக நான் வாங்க போகிற ஃபோனில் வேணும். அப்படிலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஃபோன் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக இந்த ஃபோனை நீங்கள் வாங்கலாம். சரி, ஓகே, அவ்வளோதான். மேக்ஸிமம் இந்த ஃபோனை பற்றி எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். மற்றபடி இந்த ஃபோனை பற்றி ஏதாச்சும் கேள்விகள், ஏதாச்சும் கொஷின்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். சரி, ஓகே, அடுத்த ஒரு சிறப்பான வீடியோவில் சந்திப்போம். ஒரு நிமிஷம், ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் தாராளமாக பண்ணலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் யாருக்காச்சும் எனக்கு ஒரு 15,000 ரூபாய் பட்ஜெட்குள்ளார எனக்கு ஒரு சிறப்பான ஃபோன் வேணும் அப்படிலாம் கேட்டாங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்கள், நல்லா இருக்குடா, நல்லா இல்லடா, இதை பண்ணியிருக்கலாம், அதை பண்ணாமல் இருந்திருக்கலாம் அப்படிலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ஏற்றுக்கிறேன். அதுக்கப்புறம் முக்கியமாக நம்ம சேனல் ராயல் டெக்குக்கு சப்ஸ்கிரைப், அந்த சிவப்பு கலர் டப்பாவை கிளிக் பண்ணுங்கள், பக்கத்திலே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ சொல்கிறேன், அவ்வளோதான். அடுத்த ஒரு சிறப்பான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ நைஸ் டே. பை ஃப்ரெண்ட்ஸ்.